ஒரு ஏக்கர் நிலத்துல வெறும் 70 மரங்களை மட்டும் நட்டுட்டு அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி பிளான் பண்ணா எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லாம லட்சக்கணக்குல வருமானம் பார்க்க முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். ஆரம்பத்துல கேட்கும்போது கண்டிப்பா நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆமா. ஏன்னா பொதுவா விவசாயம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அதிக உடல் உழைப்பு, அப்புறம் கணிக்க முடியாத வானிலை, லாப நஷ்டம் பத்தின ஒரு நிரந்தரமான பயம். இதெல்லாம் தான் விவசாயத்தை ஒரு உணர்வு பூர்வமான பாரம்பரியமான விஷயமா தான் நம்ம எப்பவும் பார்த்து பழகிட்டோம். ஆனா இந்த ஆழமான அலசல்ல நாம ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை அணுக போறோம். கண்டிப்பா. இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய தரவு குவியல் இருக்கு. அதாவது ஒரு ஏக்கர் தென்னை சாகுபடிய லாபகரமா மாத்துறதுக்கான பல ஆராய்ச்சி கட்டுரைகள், பொருளாதார வரைபடங்கள், அப்புறம் நவீன விவசாய வழிகாட்டிகள். இந்த தரவுகளோட அடிப்படையில உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை எப்படி ஒரு துல்லியமான வணிகமா, அதாவது ஒரு வருவாய் உற்பத்தி இயந்திரமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். உணர்ச்சியை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு விவசாயத்தை ஒரு ஹைடெக் ஸ்டார்ட் அப் மாதிரி அணுகினா என்ன நடக்கும்? இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன். நாம சேகரிச்சு வச்சிருக்க இந்த தரவுகளையும் வழிகாட்டிகளையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது ஒரு ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி. ஒரு வெற்றி கேன்வாஸ். ஆமா. அதுல நீங்க என்ன விதமான கட்டமைப்பை உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட இறுதி லாபத்தை தீர்மானிக்குது. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு அடிப்படையான ரொம்ப உறுதியான சமன்பாட்டை தான் திரும்ப திரும்ப முன்வைக்குது. ஓ, அந்த சமன்பாடு என்ன? குறைந்த செலவு, துல்லியமான திட்டமிடல், அதிக மகசூல், அப்புறம் பல மடங்கு வருமானம். இது ஏதோ காத்துல கட்டுற கோட்டை கிடையாது. தரவுகள் மற்றும் அறிவியல் பூர்வமான திட்டமிடல் மூலியமா ஒரு விவசாயி எப்படி ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா மாற முடியும் அப்படிங்கிறத இந்த வரைபடங்கள் ரொம்ப தெளிவாவே காட்டுது. அப்போ ஒரு கம்பெனியை தொடங்கும் போது எப்படி எந்த டிபார்ட்மெண்ட் எங்க வைக்கணும், பட்ஜெட்டை எப்படி பிரிக்கணும்னு ஒரு பிளான் பண்றோமோ அதே போல இந்த ஒரு ஏக்கர் நிலத்தையும் நாம திட்டமிட போறோம். சரி, இந்த தரவுகளை பார்க்கும்போது முதல் படியா ரகத்தேர்வு மற்றும் மரங்களை நடும் அமைப்பு பத்தி பேசியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஆமா. நெட்டை, குட்டை, வீரிய ஒட்டுன்னு பல ரகங்கள் தென்னையில இருக்கு. ஆனா இந்த ஆவணங்கள் எல்லாமே வீரிய ஒட்டு ரகத்தை தான் ரொம்ப தீவிரமா பரிந்துரை பண்றாங்க. ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட ரகத்துக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம் தர்றாங்க? அதுக்கு காரணம் அந்த வீரிய ஒட்டு ரகத்தோட உயிரியல் மற்றும் பொருளாதார அமைப்பு தான். இப்ப நெட்டை ரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுமார் 50-60 வருஷங்கள் வரைக்கும் கூட உயிர் வாழும். ஆனா அது காய்க்க தொடங்குறதுக்கே 5-7 வருஷம் வரைக்கும் ஆகிடும். ஓஹோ, 7 வருஷம் காத்திருக்கிறது ஒரு பிசினஸ் மாடலுக்கு சரிப்பட்டு வராது இல்லையா? அதேதான். அது பிசினஸ்க்கு ஒரு பெரிய மைனஸ். சரி, குட்டை ரகங்களை பார்க்கலாம்னா அது பெரும்பாலும் இளநீருக்காக மட்டுமே வளர்க்கப்படுறது. ஆனா இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் இருக்கு இல்லையா, இது நெட்டை மற்றும் குட்டை ஆகிய ரெண்டோட நல்ல குணங்களையும் தன்னுள் கொண்ட ஒரு ஹைபிரிட். அதாவது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னு சொல்லாமா? எக்ஸாக்ட்லி. மிக விரைவா, அதாவது 3-4 வருஷத்துல இது மகசூலுக்கு வந்துடும். அதோட மட்டும் இல்லாம காய்களோட எண்ணிக்கையும் தேங்காயோட பருமனும் கூட மிக அதிகமா இருக்கும். ஒரு வணிக கண்ணோட்டத்துல, அதாவது ஒரு பிசினஸ் ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளோட முதலீட்டுக்கு மிக விரைவான வருவாய, ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுதான் தருது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நான் வீரிய ஒட்டு ரகத்தை தேர்ந்தெடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஆனா இந்த ஆவணத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கணக்கு எனக்கு சுத்தமா புரியல. அதாவது 6.5 மீட்டர் அகலம் மற்றும் 6.5 மீட்டர் நீளம் அப்படிங்கிற இடைவெளியில ஒரே ஏக்கருக்கு சரியா 70 மரங்களை மட்டும்தான் நடணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் லாபத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் 100 அல்லது 120 மரங்களை கொஞ்சம் நெருக்கமா நடக்கூடாது? நிறைய மரங்கள் இருந்தா நிறைய தேங்காய் கிடைக்கும் இல்லையா? வெறும் 70 மரங்களது கொஞ்சம் நிலத்தை வீணாக்குற மாதிரி எனக்கு தோணுதே. இது ரொம்பவே ஒரு சிறப்பான கேள்வி. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நிறைய இடைவெளி விட்டு நிலத்தை வீணாக்குற மாதிரி தான் தோணும். ஆனா மரங்களை ரொம்ப நெருக்கமா நடும்போது அங்க நடக்கிற ஒரு உயிரியல் போராட்டத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். உயிரியல் போராக்கமா? ஆமா. இந்த 6.5 மீட்டர் இடைவெளி அப்படிங்கிறது மரங்களுக்கு இடையான ஒரு மிக முக்கியமான சமூக இடைவெளின்னு சொல்லலாம். மரங்கள் வளரும்போது அதோட இலைகள், அதாவது அந்த பச்சைக்குடை மாதிரி இருக்கும் இல்லையா, கேனோப்பி, அது ஒன்னோட ஒன்னு உரசவே கூடாது. ஓ, உரசுனா என்ன ஆகும்? நீங்க இப்போ ஒரு 100 மரங்களை நட்டுட்டீங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிடும். இதனால பல மரங்களுக்கு சரியான சூரிய ஒளி போய் சேராது. சூரிய ஒளி குறைஞ்சா இலைகளால சரியா ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது.
ஒளிச்சேர்க்கை நடந்தாதானே மரத்துக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் தான் நமக்கு தேங்காயா மாறுது. ஓஹோ! அப்போ சூரிய ஒளிக்காக நடக்கிற ஒரு பசி போராட்டத்தை தான் நாம இந்த இடைவெளி மூலமா தடுக்கிறோம். சரியா சொன்னீங்க. அது வானத்துல நடக்கிற போராட்டம். ஆனா பூமிக்கு அடியில நடக்கிற இன்னொரு போராட்டமும் இருக்கு. வேர்களுக்கு இடையில நடக்கிற போராட்டமா? அதேதான். நீங்க 100 மரங்கள நடும்போது அதோட வேர்கள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி மண்ணுல இருக்கிற தண்ணீர் அப்புறம் ஊட்டச்சத்துக்களுக்காக ஒரு பெரிய சண்டையவே போடத் தொடங்கிடும். இதோட முடிவுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மரத்துக்கும் முழுமையான உணவு கிடைக்காது. எல்லா மரங்களுமே மெலிஞ்சு போய் காய்க்கும் திறன் பாதியா குறைஞ்சிடும். ஆட, இது தெரியாம போச்சே. இப்ப நீங்களே சொல்லுங்க, 70 மரங்கள நட்டு 7000 காய்கள் எடுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல 100 மரங்கள நட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டால வெறும் 4000 காய்களை மட்டும் எடுக்கிறது புத்திசாலித்தனமா? கண்டிப்பா 70 மரங்கள் தான் லாபம். ஆமா. அதனால தான் அந்த 6.5 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு பூரணமான அறிவியல் இடைவெளின்னு ஆவணங்கள் சொல்லுது. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. மேல சூரிய ஒளிக்காகவும் கீழ வேர்களுக்காகவும் இந்த ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மரத்தை நடும் இடத்த நாம இப்ப தீர்மானிச்சிட்டோம். அடுத்து இந்த வழிகாட்டில ரொம்ப விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிற அந்த 3க்கு 3 அடி தங்கக்குழி அமைப்பு பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சொல்லுங்க. ஒரு செடிய நடணும்னா சாதாரணமா நாம ஒரு குழி தோண்டுவோம். அதுல செடிய வைப்போம், மண்ணை போட்டு மூடுவோம். ஆனா இங்க 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி ஆழம்னு சொல்லி ஒரு கட்டிடத்தோட அஸ்திவாரம் மாதிரி இவ்ளோ மெனக்கெடல் எதற்காக? ஏன்னா இங்க நீங்க ஒரு சாதாரண செடியை மட்டும் நடல. அடுத்த 40லிருந்து 50 வருஷங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து லாபம் தரப்போற ஒரு தொழிற்சாலையை நிறுவ போறீங்க. ஓ, ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா. அந்த தொழிற்சாலையோட அஸ்திவாரம் தான் இந்த 3க்கு 3க்கு 3 குழி. இது ஏதோ வெறுமனே மண்ணை தோன்ற விஷயம் கிடையாது. இது ஒரு சயின்டிபிக் லேயரிங் சிஸ்டம், அதாவது ஒரு அடுக்குமுறை. குழியோட அடிப்பகுதியில வேர் வளர்ச்சிக்கு தேவையான செம்மண் மற்றும் மணல் கலவையை போடுவாங்க. இதுல ஏன் மணல் சேர்க்கறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே, மணல் எதுக்கு? தென்னைக்கு நிறைய தண்ணீர் தேவைதான். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் வேர்ல தண்ணீர் தேங்கவே கூடாது. அப்படி தண்ணீர் தேங்குச்சுன்னா வேர்கள் மூச்சு திணறி அழுகி போயிடும். இங்க மணல் ஒரு இயற்கையான வடிகட்டியா, அதாவது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு அதிகப்படியான நீரை உடனே வெளியேற்றிடும். ஓ, அப்போ மணல் ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது. ரொம்ப ஸ்மார்ட். ஆனா ஒரு நிமிஷம், மணல் வடிகட்டியா செயல்படுதுங்கிறது புரியுது. ஆனா அந்த நடு அடுக்குல 10லிருந்து 15 கிலோ தொழு உரம் போட சொல்றாங்களே, அது எதுக்கு? மரம் தான் இன்னும் வளரவே ஆரம்பிக்கலையே. அதுதான் நம்மளோட நீண்ட கால திட்டம். மரம் வளர வளர அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா போகும். அந்த சமயத்துல அடியில இருக்கிற இந்த தொழு உரம் ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபுட் மாதிரி செயல்படும். பல வருஷங்களுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்தை இது ரொம்ப மெதுவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாவ், சூப்பர். அதோட மட்டும் இல்ல, மேலடுக்குல 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் உயிர் உரங்கள் சேர்க்கப்படுது. வேப்பம் புண்ணாக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். மண்ணில் இருக்கிற கரையான் மற்றும் வேற தாக்குற பூச்சிகள் எல்லாம் இந்த வேப்பம் புண்ணாக்கோட கசப்பு தன்மையை தாண்டி உள்ளே வர முடியாது. இத பாக்கும்போது உண்மையிலே ஒரு 50 வருஷம் அண்டர் கிரவுண்ட் பங்கர் மாதிரி செயல்படுது. ஆனா அந்த ஆவணத்துல இன்னொரு சின்ன குறிப்பும் இருந்துச்சு. இந்த அஸ்திவாரத்துக்கு வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் ரொம்ப சிறந்ததுன்னு, அதோட pH அளவு 5.5லிருந்து 7.5 வரை இருக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த pH அளவெல்லாம் ஒரு சாதாரண விவசாயிக்கு ஏன் தெரியணும்? pH அளவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. அதை நான் ரொம்ப எளிதா விளக்குறேன். மண்ணோட pH அளவு மிக குறைவா, அதாவது அதிக அமிலத்தன்மையோட இருந்தாலோ அல்லது மிக அதிகமா, அதாவது அதிக காரத்தன்மையோட இருந்தாலோ அது ஒரு பூட்டு மாதிரி செயல்பட தொடங்கிடும். பூட்டு மாதிரியா? அதாவது சத்துக்களை லாக் பண்ணிடுமா? எக்ஸாக்ட்லி. மண்ணுல இருக்கிற சத்துக்களை எல்லாம் ஒரு ரசாயன பூட்டு போட்டு லாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க மூட்டை முட்டையா உரத்தை கொட்டினா கூட சரி, வேர்களால் அந்த சத்துக்களை உறிஞ்சவே முடியாது. மரம் பட்னியா தான் கிடக்கும். 5.5லிருந்து 7.5 அப்படிங்கிற அந்த pH அளவு தான் அந்த பூட்டை திறந்து சத்துக்களை வேர்கள் எடுக்க அனுமதிக்கிற சரியான நிலை. அட, எவ்ளோ ஆச்சரியமான மெக்கானிசம் பாருங்க. இப்போ அஸ்திவாரம் மிக வலுவாக அறிவியல் பூர்வமா போட்டாச்சு. ஆனா ஒரு நவீன தொழிற்சாலையை கட்டிட்டா மட்டும் போதாது இல்லையா? அதுக்கு தொடர்ந்து எரிபொருள் கொடுக்கணும். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அடுத்ததா நாம பார்க்க போறது துல்லியமான நீர் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை. ஆமா, மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த தரவுகள்ல தண்ணீர் தேவைய ரொம்ப துல்லியமா வரையறுத்திருக்காங்க. சாதாரணமா நாம வாய்க்கால் வழியா மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவோம். ஆனா ஒரு நாளைக்கு 40லிருந்து 50 லிட்டர், கோடையில 60லிருந்து 70 லிட்டர்னு அளவு சொல்றாங்க. இத நாம எப்படி பிராக்டிகலா நிர்வகிக்கிறது?
பொதுவா வாய்க்கால் வழியா தண்ணீர் பாய்ச்சறது அப்படிங்கிறது நம்மளோட லாபத்தை குறைக்கிற ஒரு பழைய முறை. தண்ணீர் தேங்கும் போது தேவையில்லாத களைகள் வளரும், நிறைய தண்ணீர் ஆவியாகும். இங்க தான் சொட்டு நீர் பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன், ஒரு பெரிய கேம் சேஞ்சரா வருது. ஓ, சொட்டு நீர் பாசனம். ஆமா, சொட்டு நீர் பாசனம் மூலியமா மரத்தோட வேருக்கு பக்கத்துல நேரடியா தண்ணீர் சொட்டு சொட்டா விழுறதால உங்களால 50% நீரை சேமிக்க முடியும். அதோட வழிகாட்டில இருக்கிற இன்னொரு முக்கியமான உத்தி என்னன்னா மூடாக்கு போடுறது. மூடாக்குன்னா? அந்த மல்ச்சிங் பண்றதா? அதேதான். காய்ந்த தென்னை இலைகள் மற்றும் மட்டைகளை மரத்தை சுத்தி வட்டமா போட்டு மூடிடணும். இது நேரடி சூரிய ஒளியை தடுத்து மண்ணோட ஈரப்பதத்தை அப்படியே காக்குது, தண்ணீர் ஆவியாகிறதையும் தடுக்குது. இது ரொம்ப ஒரு அருமையான உத்தி. இதை விட இன்னொரு ஸ்மார்ட்டான விஷயமும் அந்த தரவுகள்ல நான் பார்த்தேன். சோலார் பம்ப்ஸ், அதாவது சூரிய ஒளி பம்புகளை பயன்படுத்துறது. இதை செஞ்சுட்டா பல தசாப்தங்களுக்கு நமக்கு மின்சார செலவே கிடையாது. சரி, தண்ணீர் பிரச்சனையை ரொம்ப அழகா தீர்த்துட்டோம். அடுத்த உரம். இயற்கை மற்றும் ரசாயன உரங்களோட அளவுகளை கொடுத்திருக்காங்க. வருடத்திற்கு 25 கிலோ தொழு உரம். ரசாயனத்துல தழைச்சத்து, அதாவது நைட்ரஜன் 500 கிராம், மணிச்சத்து 320 கிராம் மற்றும் சாம்பல் சத்து 1200 கிராம். இவ்ளோ உரம் தேவை அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஆனா இந்த ஆவணம் ஒரு நிபந்தனை விதிக்குது. இந்த உரங்களை வருஷத்துக்கு 4 தவணைகளா பிரிச்சு வழங்கணும்னு சொல்றாங்க. இது எனக்கு வேலையை ரொம்ப அதிகமாக்குற மாதிரி தோணுதே. நான் மொத்தமா ஒரே தடவையில உரத்தை கொட்டிட்டு ஒரு வருஷம் முழுசும் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாமே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரே வேளையில ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை மொத்தமா சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. மரங்களும் அப்படிதான். மரங்களோட வேர்கள்ல ஊட்டச்சத்தை உறிஞ்சிற ரொம்ப மென்மையான முனைகள் இருக்கும். அதுக்கு பேரு நியூட்ரியன்ட் அப்டேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சமா தான் உணவு உறிஞ்சும். நீங்க மொத்தமா 1 கிலோ உரத்தை கொட்டினா கூட மரம் தனக்கு அந்த நேரத்துல எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் உறிஞ்சுக்கும். அப்போ போபமுள்ள உழவெல்லாம் என்ன ஆகும்? ஒன்னு வெயில்ல காத்துல ஆவியாகிடும், இல்லன்னா மழையில அடிச்சிட்டு போய் நிலத்தடி நீர்ல கலந்து மொத்தமா வீணாகிடும். அதாவது நான் என் பணத்தை நேரடியா மண்ணுல கொட்டி அதை தண்ணியில கரைச்சு வீணாக்குறதுக்கு சமம்னு சொல்றீங்க? 100க்கு 100 உண்மை. பணத்தை அப்படியே தண்ணியில கரைக்கிற மாதிரி தான் அது. அதனாலதான் 4 தவணைகளா பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. அதுலயும் மிக நவீன முறை என்னன்னா உரப்பாசனம், அதாவது ஃபர்டிகேஷன். ஓ, ஃபர்டிகேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள மாதிரி ஸ்மார்ட்டான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உரத்தை தண்ணியில கரைச்சு அந்த சொட்டு நீர் பாசன குழாய்கள் வழியாவே செலுத்துறது தான் இது. இப்படி செய்யும்போது ஒவ்வொரு சொட்டு தண்ணிலையும் உரம் கலந்து நேரா அந்த வேரோட உறிஞ்சு முனைகளுக்கே போய் சேரும். அடா, 1 கிராம் உரம் கூட வீணாகாதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வீணாகாது. உங்களோட செலவு பல மடங்கு குறையும், அதே சமயம் மரத்தோட வளர்ச்சியும் அபரிமிதமா இருக்கும். உண்மையிலேயே ஒவ்வொரு சொட்டு நீரும் ஒவ்வொரு கிராம் உரமும் இங்க பணமா கணக்கிடப்படுது. இதுதான் ஒரு உண்மையான பிசினஸ். சரி, தண்ணீர் கொடுத்தாச்சு, உணவும் கொடுத்தாச்சு, மரம் ரொம்ப வேகமா வளருது. ஆனா வீரிய ஒட்டு ரகமா இருந்தா கூட அது காய்த்து நமக்கு வருமானம் தர 3-4 வருஷங்கள் வரைக்கும் ஆகும். ஆமா, அந்த டைம் கண்டிப்பா எடுக்கும். ஒரு பிசினஸ்ல 4 வருஷம் எந்த ஒரு வருமானமும் இல்லாம வெறும் செலவு மட்டுமே நடந்துகிட்டு இருந்தா அந்த பிசினஸ் எப்படி தாக்கு பிடிக்கும்? இந்த ஒரு காத்திருப்பு நேரத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த தரவுகள்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. நிலத்தை ஒருபோதும் நாம சும்மா விடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வழிகாட்டியோட தாரக மந்திரமே. இந்த 4 வருஷ இடைவெளியை நிரப்புறதுக்கு தான் ஊடுபயிர், அதாவது இன்டர்கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு அருமையான மாடலை பயன்படுத்துறாங்க. தென்னை மரங்களுக்கு இடையில இருக்கிற அந்த 6.5 மீட்டர் காலி இடத்தை தான் நாம இப்போ காசா மாத்த போறோம். சூப்பர். அதற்கான ஒரு டைம்லைன் கூட இந்த ஆவணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 1-3 வருஷங்கள் வரைக்கும் மரங்கள் ரொம்ப சிறியதா இருக்கும். அதனால நிலத்துல நிறைய சூரிய ஒளி படும். அந்த நேரத்துல வாழை மற்றும் குறுகிய கால காய்கறிகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் இதெல்லாம் வளர்க்க சொல்றாங்க. கரெக்ட். அப்புறம் 3 வருஷங்களுக்கு பிறகு மரங்கள் நல்லா வளர்ந்து நிழல் தர தொடங்கும். அந்த சமயத்துல தென்னை மரத்திலேயே மிளகு கொடிகளை ஏற்றிவிடலாம். அதோட தொடர்ச்சியா நிலத்துல கால்நடைகளுக்கான தீவனப்புல் வளர்க்கலான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மரங்கள் வளர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தா என்ன தப்பு? இப்படி இடையில வேற செடிகளை வளர்த்தா அது தென்னை மரத்துக்கு போக வேண்டிய சத்துக்களை எல்லாம் திருடிடாதா? இது தென்னையோட வளர்ச்சியை பாதிக்காதா?
மேலோட்டமா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். ஆனா உண்மையில இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம்னா இது ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒன்னை ஒன்னு சார்ந்து வாழ்ற உறவு. உதாரணத்துக்கு நீங்க காய்கறிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவீங்க, உரம் போடுவீங்க. அதோட மிச்சத்தை தென்னைமரம் ஈஸியா எடுத்துக்கும். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா. மேலும் சில ஊடுபயிர்தை வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜனை இழுத்து மண்ணுல நிலைநிறுத்துற வேலையை செய்யுது. இது தென்னைக்கு கிடைக்கிற இலவச உரம்னே சொல்லலாம். மிளகு கொடியை பொறுத்த வரைக்கும் அது தென்னை மரத்தோட தண்டு பகுதியை முழுசா மூடி ஒரு குளிர்ச்சியான மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்குது. அது மரத்தோட தட்பவெப்பத்தை ரொம்ப நல்லாவே காக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார ரீதியா இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? அதை நாம எண்கள்ல பார்ப்போம். வெறும் தென்னை மரம் மட்டும் வச்சா முதல் 4 வருஷங்களுக்கு உங்களோட வருமானம் 0. ஆனா உரம், தண்ணீர், வேலையாட்கள் கூலின்னு செலவு மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஊடுபயிர்களை சேர்க்கும்போது அந்த காய்கறிகள் மற்றும் வாழை மூலமா வருஷத்துக்கு 50,000 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். வாவ், 1.5 லட்சம் வரைக்குமா? ஆமா, இந்த வருமானம் வந்து தென்னை மரத்தோட அந்த ஆரம்பகால பராமரிப்பு செலவுகளை முழுமையாவே ஈடு செஞ்சிடும். அதாவது உங்களோட பாக்கெட்ல இருந்து எந்த பணமும் வெளியே போகாம நிலமே தன்னைத்தானே பராமரிச்சுக்குது. இதுதான் உண்மையான ஜீரோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் மாடல். நிலமே தன்னைத்தானே பராமரிச்சுக்குது. மிகச்சிறந்த வியூகம். ஆக இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதலீடு பண்ணியாச்சு, ஊடுபயிர் மூலமா உள்ள காசும் வருது, மரமும் பெருசாயிடுச்சு. ஆனா எந்த ஒரு வெற்றிகரமான பிசினஸ்லயும் போட்டியாளர்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். இங்க நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து பூச்சிகள் தான். இந்த ஆவணங்கள் முக்கிய எதிரிகளா 2 பூச்சிகளை குறிப்பிடுறாங்க. ஒன்னு காண்டாமிருக வண்டு, இன்னொன்னு சிவப்பு கூன் வண்டு. இவங்க அப்படி என்ன பெரிய ஆபத்து விளைவிச்சிடுவாங்க? இவங்க 2 பேருமே தென்னை மரத்தோட யமன்கள்னு தான் சொல்லணும். அந்த காண்டாமிருக வண்டு வந்து மரத்தோட உச்சி பகுதியை குடைஞ்சு இன்னும் விரியாத இலைகளை எல்லாம் கடிச்சு நாசம் செஞ்சிடும். ஆனா அதை விட மிக மிக ஆபத்தானது இந்த சிவப்பு கூன் வண்டு தான். ஏன், அது என்ன பண்ணும்? இது மரத்தோட உச்சியில இருக்கிற ரொம்ப மென்மையான குருத்து பகுதியை தொலைச்சிட்டு உள்ள போய் முட்டையிட்டுடும். அதிலிருந்து வர்ற புழுக்கள் மரத்தோட மைய பகுதியை உள்ளே தின்னு தீர்த்துடும். வெளியிருந்து பார்க்க மரம் பச்சையா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள மொத்தமா அரிச்சு காலி பண்ணிருக்கோம். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, ஒரு நாள் வேகமா காத்து வீசும்போது திடீர்னு அந்த மரம் பாதியா உடைஞ்சு சரிஞ்சு கீழே விழும். நீங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த மரம் ஒரே நாள்ல செத்துடும். ஒரு மரம் சாஞ்சா 50 வருஷ வருமானம் போயிடும். அப்படியென்றால் இந்த பூச்சிகளை கொல்ல நாம அதிக அளவுல ரசாயன மருந்துகளை அடிக்கணுமா? இல்ல, அங்கதான் நாம நவீன அறிவியலை பயன்படுத்த போறோம். மருந்துகளை அதிகமா அடிச்சா மரத்துக்கும் கேடு, மண்ணுக்கும் கேடு. இதுக்காக இந்த வழிகாட்டிகள் ஒரு அற்புதமான தற்காப்பு அரணை முன்வைக்கிறாங்க. அதுல ரொம்ப நுட்பமான ஒரு முறைதான் இனக்கவர்ச்சி பொறிகள், அதாவது ஃபெரமோன் ட்ராப்ஸ். இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் எப்படி வேலை செய்யுது? நான் இதை ஒரு கோட்டையோட செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி வச்சுக்கலாமா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு கோட்டைய பாதுகாக்கிறதுக்கு அதோட சவத்துல நின்னு எதிரிகளை சுடுறதுக்கு பதிலா கோட்டைக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போலி பார்ட்டியை ஏற்பாடு செய்யற மாதிரி அந்த வாசனையிலையும் கவர்ச்சியிலையும் மயங்கி எதிரிகள் எல்லாரும் அந்த போலி இடத்துக்கு போய் மாட்டிக்கிடுவாங்க. அவங்க தென்னை மரங்களை சீண்டவே மாட்டாங்க. இது அப்படித்தானே செயல்படுது? அட, மிக துல்லியமான உதாரணம். ஃபெரமோன் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது பெண் வண்டுகளோட வாசனையை வெளியிடுற ஒரு செயற்கையான ரசாயன குப்பி தான். இத தோப்போட ஓரங்கள்ல வைக்கும்போது அந்த வண்டுகள் தென்னை மரத்தோட வாசனையை சுத்தமா மறந்துட்டு இந்த செயற்கை வாசனையால ஈர்க்கப்பட்டு நேரா அந்த புரிக்குள்ள விழுந்து இறந்துரும். வாவ், எதிரிகளை அழிக்காம அவங்கள திசை திருப்புறது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான உத்தி. ஆமா, நம்ம மரம் ரொம்ப பாதுகாப்பா தப்பிச்சிரும். அதோட மரத்தோட உச்சி பகுதியை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்ந்த மட்டைகள், அழுகிய இலைகள் இதெல்லாம் தேங்காம பாத்துக்கிட்டோம்னாலே இந்த பூச்சிகள் வந்து தங்க இடமே இருக்காது. என்ன ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பாரன். சரி, இப்போ எல்லா சவால்களையும் நாம தாண்டிட்டோம். இப்போ இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான, எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கிளைமேக்ஸ் பகுதிக்கு வரும். அறுவடை மற்றும் லாப கணக்கீடு. 1 ஏக்கர் தென்னை தோப்பு உண்மையிலே எவ்வளோ லாபம் தரும்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருளாதார வரைபடத்தோட தரவுகளை கொஞ்சம் சரிபார்ப்போம். கண்டிப்பா பாப்போம். ஒரு வீரிய ஒட்டு மரம் ஆண்டுக்கு 80லிருந்து 120 காய்கள் வரை கொடுக்கும்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, இத நாம எண்கள்ல வச்சு பாப்போம். நம்ம கிட்ட 1 ஏக்கருக்கு 70 மரங்கள் இருக்கு. ரொம்ப சராசரியா கணக்கிட்டா கூட 70 மரங்கள் மூலமா வருஷத்துக்கு குறைஞ்சது 5000லிருந்து 8000 தேங்காய்கள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு தேங்காயோட சந்தை விலை தோராயமா 25 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட உங்களோட அடிப்படை வருமானம் வருஷத்துக்கு 1.25 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஒரு நிமிஷம், இது வெறும் தேங்காயிலிருந்து வர்ற அடிப்படை வருமானம் மட்டுமே. இதோட நம்ம முன்னாடியே பேசின அந்த ஊடுபயிர் வருமானமான 50,000லிருந்து 1 லட்சம் வரையிலான தொகையை சேர்த்தோம்னா 1 ஏக்கர்ல இருந்து மொத்த வருமானம் வருஷத்துக்கு குறைஞ்சது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் தொடும். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த ஆவணங்கள்ல என்னை கவர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மதிப்பு கூட்டல், அதாவது வேல்யூ அடிஷன். தேங்காயை அப்படியே விக்காம கொப்பரையா மாத்தி அதுல இருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து விக்கலாம் அல்லது இளநீரா விக்கலாம்னு சொல்றாங்க. வேல்யூ அடிஷன் உண்மையிலே அத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இது ஒரு மிக முக்கியமான பார்வை. மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது உங்களை ஒரு சாதாரண விவசாயிங்கிற நிலையிலிருந்து ஒரு கமாடிட்டி ட்ரேடர் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்த்துது. நீங்க வெறும் தேங்காயா மட்டும் வித்தா வியாபாரி என்ன சொல்றாரோ அதான் விலை. ஆனா இந்த ஆவணங்கள் வலியுறுத்துற ஒரு மிக முக்கியமான வியாபார உத்தி என்னன்னா நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி. சந்தைக்கேற்ப பொருளை மாத்திக்கிறது இல்லையா? அதேதான். சந்தையில இளநீருக்கு எப்பவுமே ஒரு அதிக தேவை இருக்கும், குறிப்பா கோடை காலத்துல. அந்த சமயத்துல உங்களோட காய்களை முற்றும் முன்பே இளநீரா வெட்டி வித்தீங்கன்னா ஒவ்வொரு இளநீரும் 40லிருந்து 50 ரூபாய் வரைக்கும் போகும். உங்களோட லாபம் அப்படியே இருமடங்காகும். ஓஹோ. அதுவே மழைக்காலத்துல இளநீர் விலை குறைஞ்சா அதை தேங்காயா வைக்கலாம். தேங்காய் விலையும் சரிஞ்சா அது உரிச்சு காய வச்சு கொப்பரை ஆக்கலாம். கொப்பரையை எண்ணெயா ஆட்டினா 1 லிட்டர் சுத்தமான செக்கெண்ணெய் 300 ரூபாய்க்கு மேல விற்கலாம். அடேங்கப்பா. உங்களோட பொருளை சந்தையோட தேவைக்கேற்ப விலையோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்க முடிஞ்சா நீங்க விலையை நிர்ணயிக்கிற இடத்துல இருப்பீங்க. இந்த நெகிழ்வுத்தன்மை தான் உங்களோட வருமானத்தை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாவோ அல்லது அதுக்கு மேலாவோ மாத்திர மாயாஜாலம். நம்பவே முடியாத அளவுக்கு தெளிவான ஒரு வணிக வரைபடம் இது. சரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது அந்த 70 வீரிய ஒட்டு மரங்கள், அப்புறம் 3க்கு 3 அஸ்திவானம் அமைக்கிறது, சொட்டு நீர் பாசனத்துல ஒவ்வொரு துளியும் கணக்கிடுறது, வாழை அல்லது மிளகு ஊடுபயிர் மூலமா கேஷ் ஃப்ளோவை நிலைநிறுத்துறது, இயற்கை மற்றும் ரசாயன சமநிலையை மெயின்டைன் பண்றது, அப்புறம் போலி வாசனைகள் மூலமா பூச்சிகளை தடுக்கிறது, கடைசியா சந்தைக்கு ஏற்ப நம்ம பொருளை மதிப்பு கூட்டி விக்கிறது. ஆமா, எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜ். இந்த குறைந்த செலவு அதிக மகசூல் பல மடங்கு வருமானம் அப்படிங்கிற வெற்றிகரமான சமன்பாட்டை இவ்வளவு அறிவியல் பூர்வமா அணுக முடியும் அப்படிங்கிறது இந்த ஆழமான அலசலின் மூலமா ரொம்ப தெளிவாவே புரியுது. இறுதியா இத தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு வலுவான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இதுவரைக்கும் நீங்க விவசாயத்தை ஒரு நிலம் சார்ந்த வேலையா மட்டுமே பார்த்திருப்பீங்க. ஒரு விவசாயி நிலத்துல வியர்வை சிந்தி வேலை செய்யற ஒரு நபரா மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாரு. ஆனா சந்தைக்கேற்ப இளநீராகவோ அல்லது தேங்காய் எண்ணெயாகவோ மாத்தி விக்கிற அந்த நெகிழ்வுத்தன்மைய பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி அப்படிங்கிறவர் வெறும் உற்பத்தியாளர் மட்டும் கிடையாது. அவர் உடனுக்குடன் பல முடிவுகளை எடுக்கிற ஒரு மிகச்சிறந்த டைனாமிக் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையில அல்லது தொழில்ல உங்ககிட்ட இருக்கிற வளங்களை இப்படி பல வழிகள்ல மதிப்பு கூட்டி எப்படி லாபம் ஈட்ட முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.